ஆண்டவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஏன் அப்படி இருக்கணுமா? மேன்மக்களை கட்டவும், ராஜாக்களை, நமக்கு விரோதமாக இருக்கிற அந்தகார வல்லமைகளை நாம் கட்ட வேண்டுமானால் நம்முடைய வாயில் என்ன செய்யணும்? துதி இருக்கணும். கையில் இருபுறமும் பட்டயம் இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இந்த வாரத்தில், கடந்த வாரத்தில் வீடுகளில் உங்கள் பணியில், உங்கள் பணிகளோடு சேர்ந்து, வேலைகளோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே நல்லா வித்தியாசமாக இதுவரையில் இல்லாத அளவுக்கு நான் இருந்தேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்களா? நான் அதெல்லாம் சாட்சியாக எதிர்பார்த்தேன். நான் சில பேருடைய வாழ்க்கையை இப்போ கவனிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்தரிப்பதற்கு அவருடைய உள்ளங்கள் அல்லது உதடுகள் எழும்புகிறதே இல்லை. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, நம்முடைய வாயிலிருந்து தேவனை உயர்த்துகிற துதி எழும்பிருச்சு அப்படின்னா சாத்தானால என்ன செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவனுடைய காரியங்களை செயல்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த செலுத்த தேவனுடைய மகிமை உங்களை நிரப்ப நிரப்ப பிசாசுக்குரியது உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய. ஆமாம், அவன் கிரியை செய்யணும்னா நீங்கள் கிரியை செய்யக்கூடாது. ஆமென். அவன் யார்? ஒருத்தர் சொன்னார். எப்படி அப்படின்னா, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், சும்மா இருக்கிற இருதயம், சும்மா பிசாசு ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்யணும்னா அவன் என்னும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா போதும். சும்மா இருக்கிற இருதயம் பிசாசனுடைய தொழிற்சாலை. சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாம, ஜெபம் பண்ணாம, பைபிள் படிக்காம, கர்த்தருக்குரியவைகளில் ஈடுபடாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல் சும்மா ஒருத்தர் இருந்தாலே போதும். அவன் இருதயத்தை பிசாசு தன்னுடைய தொழிற்சாலையாகவே மாற்றி விடுவான். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாயை சும்மையே இருக்க முடியாது. சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் சில பேர் சின்ன பிள்ளைகளை பார்த்தா என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டே தெரியுங்க, இவன் வாய் சும்மையே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை துதிக்க எழும்பாத வாய் எதையோ ஒன்ன பேசும். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க? கர்த்தரை துதிக்க உன் வாயில வார்த்தை வரலைன்னா நீ வேற ஒன்ன செய்யவே செய்வாய். அல்லேலூயா. ஏன் நம்மளால துதிக்க முடியல? ஏன் நம்மளால கர்த்தரை மகிமைப்படுத்த வார்த்தைகள் நம்முடைய வாயில இயல்பா வரல? சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் வரலன்னு சொல்லுங்க. ஏன் கர்த்தரை துதிக்க முடியல? ஏன் கர்த்தரை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியல? ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, செஞ்சிருந்தாவில் துதிக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் நேற்று நேரத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது திடீர்னு இதை ஆன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எடுத்து வச்சுக்கோமா. பார்த்தீங்களா? காலையிலேருந்து அப்படியே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே திடீர்னு எனக்கு ஒரு நினைவு, திடீர்னு எனக்கு ஒரு உணர்வு. என்னதே நினச்சேன், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா பிழைக்க வைக்கிறாங்கல்ல, சுவாசிக்க முடியலைன்னா ஆக்சிஜன் இப்படி வைக்கிறாங்க. அதுக்கு மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் முழுவதும் சும்மா உட்காந்துருக்கோமோ இது பண்ணுமோ, அது பாடு சுவாசிச்சுக்கிட்டே ஆக்சிஜன் ஃப்ரீயாக போய்கிட்டே இருக்குது. உங்கள் கிருபைப்பா, நாங்கள் பாட்டுக்கு இதே முடியாமல் போய் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் செலவழிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, இவ்வளவு பேர், எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ எத்தனை கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க? ரொம்ப பேர் இருக்காங்க. எவ்வளோன்னு தெரியாதா? 840 கோடி, 845 கோடி சொல்றாங்க. சரிங்களா? 845 கோடி பேரும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50 தடவையாகிலும் இழுத்து விட்டுருவாங்க. நான் அதை யோசிக்கும் போது, இழுக்கும் போது நம்ம எதை இழுக்கிறோம்? மொத்த காற்றை எடுத்துடுறோம். அதில் ஆக்சிஜனுக்கு பல இது இருக்குது. ஆனால் லங்ஸ் எதை பிரிக்குது? ஆக்சிஜனை பிரித்து நமக்கு சுவாசத்துக்கு கொடுத்துட்டு வெளியே விடும்போது எதை விடுறோமா? கார்பன் டை ஆக்சைடு. அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் 850 கோடி பேரும் தூங்குனாலும் மூச்சு விடுறாங்க, முடிச்சிருந்தாலும் விடுறாங்க. அப்படின்னா கண்டினியூவாக என்ன செய்யுது? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நினைச்சாலும் நினைக்காட்டாலும் சிந்திச்சாலும் சிந்திக்காட்டாலும் மூச்சு என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு பேரும் இப்படி இழுத்து ஆக்சிஜனை இழுத்துட்டு வெளியே விடும்போது எதை விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. ஒருவேளை ஆக்சிஜன் தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறது? ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு, வெறும் கார்பன் டை ஆக்சைடா இருக்கியா, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மகா ஞானமுள்ள தேவன் இதை விட அதிகமான மரங்களையும் செடி கொடிகளையும் வச்சு அதுவும் சுவாசிக்குதான். அது சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுதான். இது கார்பன் டை ஆக்சைடை எடுக்க, ஆக்சிஜனை வெளியே விட. நம்ம ஆக்சிஜனை இழுக்க, கார்பன் டை ஆக்சைடை எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருக்காரு பாருங்க. திடீர்னு இப்படி ஒரு ஞானம், ஒரு நினைவு வந்த உடனே ஆண்டவரே நீர் எவ்வளவு ஞானமானவர். மனுஷன் நினைச்சு மூச்சு விடுறது, விரும்பி மூச்சு விடுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி செடி கொடிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதெல்லாம் நம்ம பிடுங்குறோம், வைக்கிறோம், அல்லது வெட்டுறோம், அழிக்கிறோம். வெட்டவே முடியாத, பிடுங்கவே முடியாத ஒரு சில அமேசான் காடுகள் எல்லாம் சொல்றாங்க பூமியின் இதயம் அப்படின்னு சொல்றாங்க. பலாயிரம் மைல்கள் சுற்றுக்கு அந்த காடுகள், சூரிய ஒளி கூட பட முடியாத காடுகள்லாம் என்ன செய்யுதுன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமென். கர்த்தர் எப்படி ரொட்டேஷன் பண்ணி, எதுவுமே இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் ஆக்சிஜன் காலி ஆகலை, இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் கார்பன் டை ஆக்சைடு காலி ஆகாம ரொட்டேஷன்ல விடுறாரு பாருங்களேன். ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் சொல்லி முடிச்சு. தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். சுவாசிக்க முடியலைன்னா உடனே என்ன செய்யறோம்? பியூர் ஆக்சிஜனை மூக்கில் வச்சு ஒரு நாளைக்கு 5000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா பிடிங்கிறாங்க. அது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியை பொறுத்து. கர்த்தர் நமக்கு 24 மணி நேரமும் சுகமாக சுவாசிக்க ஃப்ரீயாக ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உட்காந்து அவர் அதை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். ஆமென். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தருடையவைகளை, கர்த்தருடைய நடத்துறவைகள், கர்த்தருடைய செயல்களை உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க யோசிச்சு தியானிச்சா உங்க வாயில தானா நன்றியப்பா, நல்லா சுவாசிக்கிறதுக்கு ஃப்ரீயா ஆக்சிஜனை கொடுக்குறீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிக்க வருமா வராதா? ஏன் துதிக்க நமக்கு வரலைன்னா, தேவன் நமக்கு செய்தவைகளையும், தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறவைகளையும், தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளையும் உணரல. நமக்கு ஒன்று தெரியும், என்னன்னா அது இல்லை இது இல்லை, நான் ஜெபம் பண்ணி இன்னும் கிடைக்கல, நான் எதிர்பார்க்கிறத கர்த்தர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதே என்னது சிந்தனை. இல்லை இல்லை இல்லை. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சுகம் கொடுத்தாரா? சுகமா நடந்து தெரியுறமா? போய் பாருங்க, அந்த ஜிஹெச்ல போய் கொஞ்ச நேரம் அவசர வார்டில் உட்காந்து பாருங்க. அவசர வார்டில் கொஞ்சம் ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்க. இத்தனை வண்டி வருது, அதுல எப்படி தூக்கிட்டு உள்ள போறாங்க, எவ்வளவு பேர் கூன்னு அழுதுகிட்டு போறாங்க. போய் பாருங்க. அவர்கள் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளை கர்த்தர் நல்ல சுகத்தோடு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண இப்ப கூட வர மாட்டேங்குதுல்ல. உங்களுக்கு கொடுத்த சுகத்தை உங்களுக்கு எடுத்து படுக்க போட்டாதான் தோத்திரமே வரும்னா அதையும் கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா?
ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு 10 ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கையை உயர்த்தி சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பழங்க, வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல வாய் வரணும். சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் எங்கே எல்லாம் ஆண்டவரை துதிச்சாங்க, எங்கே எல்லாம் பாடுனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாத்ராம புஸ்தகம் 15 பார்க்குறோம். 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராமம் 15:1 கவனிங்க, எல்லாம் எடுங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை என்ன செஞ்சாங்களா? ஒரே துதி, பாட்டு, ஸ்தோத்திர ஆராதனை அங்க நடக்குது. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். இவர்களுக்கு ஒரு பாட்டு வருது. என்னது சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது பாட்டா வந்தது. செங்கடலுக்கு இதான் செங்கடல் வச்சுக்கோங்க. இது செங்கடலுக்கு இங்கிட்டு, அது செங்கடலுக்கு அந்த கரை, அப்படி வச்சுக்கோங்க. இங்கிட்டு நிற்கும் போது பாட்டு படிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? அங்க எல்லாம் சவக்குடி இல்லைன்னா இங்க ஒன்று பாட்டிருந்துங்க. மோசே உனக்கு உன்னைய நம்பி வந்த வேடம் அப்படியா இப்படியான கல்லறியா பார்த்தாங்க. இவன் நைட்டெல்லாம் தூங்காம, ஆண்டவரே இதுக்காக கொண்டு வந்து என்னைய போட்டு கல்லறிய பாக்குறாங்க, ஏன் விட்டனாகும் என்னைய புதைச்சு போடுவாங்க போல அப்படின்னு அவன், நீ எதுக்கடா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? கையில் என்னடா கொடுத்துருக்கேன்? ஐயா கோல் இருக்கு, நீட்டுறா அப்படின்னாரு. நீட்டிட்டான். நீட்டிக்கிட்டே இருந்தா ஒரு காற்றை வர வச்சாரு. கீழ்காற்று அப்படியே ரெண்டா என்ன செஞ்சிருச்சு? பிரிஞ்சிருச்சு. நடந்து போடாங்கிற, போங்கடா அப்படின்னா விறுவிறு நடந்து போறாங்க. நடந்து போய் அங்கிட்டு கடலை கடந்து ஏறி வந்ததுக்கு அப்புறம் கையை நீட்டினாரு. மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு? அவங்களும் பின்னாடி வரும்போது மூழ்கிடுச்சு. இப்போ இவங்களுக்கு பாட்டு வருது. என்னது வாசிங்க, அந்த முந்தின அதிகாரத்தின் 30வது வசனம். அந்த அதிலேயே இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். சொல்லுங்க. சில பேருக்கு கண்டாத்தேன் துதியே வருது. ஆமென். சில பேருக்கு எதிரி விழுந்ததை பார்த்தாத்தேன், நன்மை கிடைச்சாத்தேன், ஆசீர்வாதம் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமே வருது. இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான். பழைய ஏற்பாட்டில் வந்தாத்தேன், கண்டாத்தேன், கிடைச்சாத்தேன். அதுக்கு முன்னாடி தோத்திரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரே ஆத்திரந்தேன். கொஞ்சம் ஆண்டவர் தாமதிச்சிருந்தாருன்னா மோசைக்கு அங்கேயே சமாதி கட்டியிருப்பாங்க. அழைச்சிட்டு வந்த மோசைய அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரே முறுமுறுப்பு. இதுக்கு தான் நான் என்னைய கொண்டு வந்த. முன்னாடி பாரு செங்கடல், பின்னாடி பாரு பார்வோன் துரத்துறான், வந்து அவளை வேறையும் போட்டு தள்ளி இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவான். எங்களுக்கெல்லாம் அங்க எகிப்துல கல்லறை இல்ல, கெட்டுறதுக்கு இடம் இல்லை, நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் வனாந்திரத்துல அப்படின்னு சொல்லி இவனை பாடா படிச்சு போட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி வரும்போது கர்த்தர் நல்லவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல வேண்டியதானே? குதிரை வருகிறது, இங்கிட்ட முன்னாடி இது இருக்கிறது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது என்ன அப்படின்னா வணங்கா கழுத்துள்ள சொன்னம். கர்த்தரை நன்மை செஞ்சதை பார்த்தாதான் துதிப்பேங்கிறது யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாத ஜனம். ஆமென். நன்மை செஞ்சா மட்டும் உற்சாகம், பயங்கர உற்சாகம். ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார்னு சொல்லி கையை தட்டுறதை பார்த்தா அடுத்தவங்க காது கிளியும். ஆனா மற்ற நேரத்தில்
சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரனாகி தாவீதும் பழைய ஏற்பாட்டுக்காரன் தான். அவன் ஒரு மத்தியம காலத்துல வாழ்ந்தவன். 34:1 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும், எந்த சூழ்நிலைமையிலும், ஆமென், எந்த நேரத்திலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எப்ப அவன் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு மகிமைப்படைய நாத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். 2வது வசனத்தில் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா அப்படின்னு எப்ப சொன்னாரு? எந்த சூழ்நிலை மேல சொன்னாருன்னா, மேல அந்த அடப்பு குறிக்குள்ள இருக்கிற வாய்ச்சி பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. அங்க என்னத்தை பார்த்து துதிச்சாங்க? எதிரிகள் செத்து போனாங்க. எதிர்த்து வந்த செங்கடல் பிளந்து கர்த்தர் இக்கரையிலே கொண்டு வந்து காப்பாற்றி ஜெயிக்க பண்ணினார். ஆமென். அதை கண்டபோது துதித்தவர்கள். இப்ப சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட நிலைமையில துதிக்கிறான் பாருங்க. தாவீது அபிமெலேக்குன்னு இங்க போட்டிருக்குது இல்லையா? 1 சாமுவேல் 21 அதிகாரம் என்று நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10வது வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். எங்க போனான்? காத் என்கிற ஊரினுடைய ராஜாவாகிய ஆகீஸ் என்று இங்க இருக்கிறது. அங்கே அபிமெலேக்குன்னு இருக்கிறது. 2 பேரா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆமென். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசர் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து, வாசர் கதவுகள்ல போய் நிலையில போய் கீறிக்கிட்டு அப்படின்னா சுரண்டிக்கிட்டு தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். தன் வாயிலிருந்து நுரைய எச்சிய அப்படியே தாடியில வடிய பண்ணிக்கிட்டு விழப்பண்ணி கொண்டு இருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் என்னிடக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான் என்று அவனை துரத்தி விட்டான். அப்படிதான் அங்க இருக்கணும். ஆமென். இவன் போய் பிழைக்கிறதுக்கு போய் தப்பிச்சு சவுல் துரத்துறான். சவுல் இவனை கொலை செய்யும்படி என்ன செய்யறான்னா படையோடு வருகிறான். துரத்துறான். இஸ்ரவேல்ல எல்லா இடத்துக்கும் வர்றான். இவனால தப்பிக்க முடியல. ஆகீஸ் ராஜா, காத்தின் ராஜாவாகி ஆகீஸுக்கு போய் உயிர் பிச்சை கழகன்னா அங்க போன உடனே பாடுறாங்க, டே இவன் தாண்டா இஸ்ரவேலுக்கே ராஜா அப்படிங்கிறாங்க. இவன் ராஜா கிடையாது, சவுல் தான் ராஜா. ஆனா சவுலை விட யாருக்கு பேர் இருக்கு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதெல்லாம் 10,000 பாடினாங்க. இவன் தாண்டா ராஜா, இவன் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்றது அங்க கேட்கிறான். போச்சுடா கழுதிய அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துருச்சு. சவுலை கொள்றாங்களோ இல்லையே, இவங்க நம்மளை கொன்றுவாங்க போல அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்யறது? இங்கிட்டு போனா சவுல், இங்கிட்டு போனா அடுத்த ராஜா, நமக்கு எதிரி ராஜா. ஆமென். இப்ப
இந்த நிலைமையில அவனுக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் செய்ய முடியல. பேசாம பைத்தியம் மாதிரி நடிப்போம்டான்னு சொல்லிட்டு எச்சி எங்கன்னு வடிச்சுக்கிட்டு தாடியில எல்லாம் அந்த எச்சியை வடிச்சுக்கிட்டு என்ன செய்யறான், நிலைய கீறிக்கிட்டு நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தாவீதுக்கு வந்த நிலைமைய பாருங்க. நீங்க பாருங்க, நான் நார்மலா இருக்கேன், இப்படி எச்சி இங்கன்னு இப்படி அடிஞ்சுக்கிட்டு நான் நின்னா பைய. அதுவும் தாடி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, தாடியில எல்லாம் எச்சியா வடிஞ்சுக்கிட்டு அப்படியே இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் தாவீது நிலைமை? ஒரிஜினல் இல்லை, ஆனா அவன் தன் உயிர் பிழைக்கிறதுக்காக இங்கிட்டு போனா நெருக்கம், இங்கிட்டு போனா மாமன் துரத்துறான், இங்கிட்டு போனா எதிரி நாட்டு ராஜா. இந்த நிலைமையில டேய் இந்த லூஸை கொண்டு வந்து, ஏன்டா என்கிட்ட நிறைய பேர் லூஸா இருக்காண்டா, இவனை வேற கொண்டு வந்து சேஷ்டை பண்ணணும், அந்த சேட்டை பண்ணி நீ வந்து சிரிக்க வைக்கிறக்கா கொண்டு வந்துருக்கீங்களாடா, போடா அப்படின்னு பத்தி விடுறான். இப்போ வாசிச்சு பாருங்க 34:1 இல்லை மேல அந்த அடப்பு குறியில தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, வேஷம் மாறி பைத்தியம் மாறி நடிச்ச போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட நெருக்கத்துல ஒரு ஸ்தோத்திரம் வருமா? இப்ப அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா ஜீவன் தப்புனது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். குடியிருக்கிற சொந்த நாட்டில இருந்து துரத்தி விடப்பட்ட நிலைமை, மனைவி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா இருக்கீங்களா? சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு 20 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சத்தமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya, praise God. ஆமென். உயிர் பிச்சை கிடைச்சது, அவ்வளவுதான். வேற எதுவும் ஒண்ணு குடிக்க கஞ்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வனாந்திரத்துல ஓடி போய் அடுத்த நாட்டு ராஜாட்ட போனா அவன்கிட்ட இருந்து தப்ப முன்னாடி நடிச்சு உயிர் பிச்சை கிடைச்சிருக்கு. அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படித்தானே அந்த பாட்டு தானே, அதைத்தான் அவர் பாடுறாரு. நம்ம வேற ராகத்துல பாடுறோம், அவர் என்ன ராகத்துல பாடினாரோ தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம எல்லாம் கிடைச்சோம், அப்படியே அம்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காது. ஆண்டவர் நான் கேட்கறது என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, தர மாட்டேங்கிறாரு. எனக்கு கொடுத்தாரு பாருங்க, ஒண்ணுக்கும் ஆகாததா கொடுக்கிறாரு. சொல்றது நான் எப்படி கேட்டேன் தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி கேட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? கமலஹாசன மாதிரி நான் எதிர்பார்த்தேன். கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இல்லாம, எதுவும் இல்லாம, ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கஞ்சியும் கிடையாம எத்தனை பேர் இருக்கும்போது கர்த்தர் நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாம, வாடகைக்கு வீடு பிடிச்சு வாடகை தர முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொந்தமாக ஒரு இடத்த கொடுத்து, வேலையை கொடுத்து, பிள்ளைய கொடுத்து, மனைவியை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, வேலை செய்கிறதுக்கு பலனை கொடுத்து, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா வாயில ஸ்தோத்திரம் மட்டும் என்ன செய்யாது? சொல்லுங்க, ஸ்தோத்திரம் வருதா? ஸ்தோத்திரத்தை தோண்ட வேண்டியிருக்கு. இந்த பணியாரத்தை அப்படி திருப்பி போடுற மாதிரி, குத்தி திருப்பி போடுறது மாதிரி ஸ்தோத்திரத்தை வாயில இருந்து தோண்ட வேண்டியது. கையை ஓத்துவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம்னா எவ்வளவுதான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க பழகுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த நிலைமையிலும் சொல்லுங்க, எந்த நிலைமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வறுமையிலும் செழிப்பிலும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருவர் சொல்றாரு, வாசிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1086 பக்கத்துல
கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், அத்திமரத்துல துளிரே விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியங்களை விளைவிக்காமலே போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எது இருந்தாலும் இல்லாமற் போனாலும், எது வந்தாலும் வராமல், வருமானம் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த ஆபகுக்கு யார்? ஒரு மேய்ப்பன். ஆமென். அவர் மேய்ப்பன் சொல்றாரு, ஆடுகளிலே கிடையிலே, ஆட்டு கிடையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிடையிலே ஆடுகள் முதலே இல்லாம போனாலும் சரி. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10 குட்டி வாங்கி விடுறோம். ஒரு வருஷத்துல இது எத்தனை குட்டியா இருக்கணும்? 20 குட்டி 25 குட்டியா மாறி இருக்கணும். உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணான்னு 7 குட்டி செத்து போச்சுன்னா என்னது? முதலுக்கு மோசம். 25 குட்டியா வந்து நின்னா ஸ்தோத்திரம். 3 குட்டியை 7 குட்டி செத்து போய் 3 குட்டியா மாறினா இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு என்ன தெரியும்? பாவு தெரியும், பஞ்சு தெரியும், ஊட நூல் தெரியும், டப்பா தெரியும், சேலை தெரியும், வேற என்ன தெரியும்? அப்படின்னா நமக்கு தக்கன ஒரு பாட்டு பாடணும். என்ன பாடணும்? பாவிலே பசையில்லாமல் போனாலும், அப்படித்தான் பாடணும். பேர் என்ன செய்யுது? டப்பா போட நூல்களே கிடைக்காம போனாலும், ஒப்பந்தம் கொடுக்க ஆள் இல்லாமல் போனாலும், தறி ஓட்ட கரண்டே இல்லாவிட்டாலும், ஆமென் சொல்லுங்க. நமக்கு தக்கன பாடினா தான் நமக்கு புரியுது. சொல்ல முடியுமா? ஒரு நாள் 1.5 நாள் மழை பெஞ்சு கரண்ட் போய் கிடந்தனா புலம்ப பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி இல்லாத மாதிரி, ஐயோ கரண்ட் இல்லை, தறி ஓட்ட முடியல, வேலை பார்க்க முடியல, என்ன செய்யணும்னே தெரியல. என்ன செய்ய? உட்காந்து தோத்திரம் பண்ணு. ஆமைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரிஜினலா நல்லா இந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி அந்த 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 இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி கண்டு கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கையில பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் பண்றது கர்த்தர் பார்க்க என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீ பாதிப்புல இருக்கும்போது, இல்லாத நிலைமையில இருக்கும்போது, ஒன்றும் கிடைக்காத போது ஸ்தோத்திரம் பண்ற பத்தி அதைத்தான் கர்த்தர் மகிமையா நினைப்பார். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சரி, நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன சொல்றாருன்னா, என்னை ரட்சித்த தேவன் எல்லாம் இருந்து அங்க மேல சொன்ன மாதிரி அத்திமரம் துளிர் விட்டு திராட்சை செடியில பழம் உண்டாகி அப்படி கொத்து கொத்தா காய்ச்சி வருமானம் வந்து ஒலிவ பழமெல்லாம் நிறைய என்ன செஞ்சாச்சு வந்தாலும், எல்லா வருமானம் வந்தும் ரட்சிப்பு இல்லாட்டி மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நிறைய சொத்து சம்பாதிச்சாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நமக்கு எதுவும் இல்லாத போது, எல்லாம் நமக்கு எதிரடையாக இருக்கும் போது, யார் ஒருவர் என் ரட்சிப்பின் தேவன் போதும், அவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லாம நான் பிச்சைக்கார மாதிரி, லாசரு மாதிரி, அடுத்த வேலைக்கு சாப்பாடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, என் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்றவன் தான் கர்த்தருடையவன். ஹல்லேலூயா. தேவன் அந்த அனுபவத்தை தான் என்ன செய்யற நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதுனால ஸ்தோத்திரம் பண்றது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நீ எனக்காக ஸ்தோத்திரம் பண்ற, கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ற, அந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்ற, கிடைச்ச ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ற. ஆனா ஒண்ணுமே கிடைக்காம போனாலும் ஸ்தோத்திரம் பண்ற பாத்தியா, அது எதுக்காக? எனக்காக. ஸ்தோத்திரம் யாருக்கு?
மகிமை யாருக்கு? துதி யாருக்கு? கர்த்தருக்கு. இதெல்லாம் கிடைக்காதனாலும் கர்த்தர் கூட இருக்காரா இல்லையா? ரட்சிப்பு இருக்கா இல்லையா? ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அப்புறம் கிடைச்சாதே ஸ்தோத்திரம்னா நீ சொல்ற ஸ்தோத்திரம் கிடைச்சதுக்கு, அதாவது அந்த பொருளுக்காக, அந்த நன்மைக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுன்னா நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை ஜீவனோடு வைத்தவர், நமக்கு இத்தனை வசதிகளை வாய்ப்புகளை எல்லாத்தையும் தந்து ரட்சிப்பை தந்து இந்த 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 மோசமான உலகத்திலேருந்து அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது எப்போ ஒரிஜினலாக வரும்னா, எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. ஆமென். நான் ஜெபம் பண்ண எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தர் கூட இருக்கிறார்ல, என்னை ரட்சித்தார்ல, என்னை அபிஷேகம் பண்ணார்ல. ஆமென். அதுதான் ஒரிஜினல் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எதுவும் கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகள்லாம் கூட பின்னாடி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தரை உண்மையா தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. ஆனா கர்த்தருடையவைகளை தேடுகிறவனுக்கு பல குறைவுகள் வரும். புரிஞ்சவங்க இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும், கர்த்தருடையவைகளை தேடுகிறவனுக்கு பல குறைவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீ தேடுகிறது யாரை? கர்த்தருக்கு உரியது வேற, கர்த்தர் வேற. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆபகுக்கிட்ட இருந்ததான அனுபவம் நமக்கு வேணும். என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், எது கிடைச்சாலும், எது கிடைக்காம போனாலும், நான் உமக்குள்ள சந்தோஷமாய் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, அவரே பெரிய சொத்துக்காரது, பெரிய கோடீஸ்வரன், எல்லாத்தையும் கர்த்தருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு சிலுவை போதும்னு வந்தவர். ஆமென். அவருக்காக தெருவில் வந்தவர், அவருக்காக சுவிசேஷத்துக்காக அனைத்தையும் குப்பைன்னு திறந்துட்டு வந்தவர். கிடைச்சாதான் சாப்பாடு. ஆமென் சொல்லுங்க. அடுத்த நேரம் சாப்பாடு கிடைச்சாதான். ஆனால் அவர் சொல்றாரு, எந்த நிலைமையில் எனக்கு குறைவு இருந்தாலும், பட்டினி இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், உடை இருந்தாலும், இல்லாமற் போனாலும். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் கொரிந்தியரில் சொல்றாரு, சகோதரர்கள், கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களிலும், கப்பர் சேதங்களிலும், உபவாசங்களிலும், நிர்வாணத்திலும், நாசமோசத்திலும், எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமா. ஆமென் சொல்லுங்களேன். மன ரம்மியம்னா என்ன சொல்லுங்க? மன ரம்மியம்னா என்ன? சந்தோஷமா இருக்கிறதா, மனரம்மியமா இருக்கிறதா? அதாவது என்னன்னா, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் என் கூட யார் இருக்காருன்னா அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்தியில அப்படி ஸ்தோத்திரம், அவரை மட்டும் பார்த்துக்கிட்டே போறது. இன்னைக்கு என்ன தெரியுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா இருக்க வேண்டியவர் இல்லை. பணம் இருக்குது, வகை வகையாக சாப்பாடு இருக்குது, நினைச்சதை செய்யக்கூடிய திராணி இருக்குது, எல்லாம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கூட இருக்க வேண்டியவர் இல்லை. அதனால திருப்தியே, சமாதானமே, இருதயம் வெறுமையாக இருக்கு. கிறிஸ்தவ வாழ்வு தேவனால் நிரம்பின வாழ்வு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனால நிரம்பி, தேவனுடைய மகிமையால் நிரம்பி, தேவனுடைய நன்மையால் நிரம்பி, அப்படியே நீங்கள் உங்கள் உள்ளம், நான் சொல்கிறது வெளியே இல்லை, உள்ளம் நிரம்பி தேவனுடைய நன்மைகளால் நிரம்பி இருந்தால் உங்களால் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கவே முடியாது, கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தமே வந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆமென்.
என்ன உங்களுக்கு விரோதமா நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் மரணமே வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் இழக்க கூடாததெல்லாம் இழந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கும் ஸ்தோத்திரம் சொன்னாரா இல்லையா? என்ன எல்லாம் போச்சு. எல்லாம் கொடுக்கும் போது வந்த ஸ்தோத்திரம் எடுக்கும் போது வரணும். ஆமென். வருமா? கொடுக்காட்டாலே ஆத்திரமா வருது, எடுத்தா எவ்வளவு ஆத்திரம் வருமோ தெரியாது. சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் கை வைக்க ரொம்ப பயப்படுறாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் கை வைக்க பயப்படுறாருன்னா கையை வைக்கணும், எடுக்கிறதுக்கு நினைக்காதீங்க, உங்களை வணங்கிறதுக்கு. ஆமென். திருகையில அந்த களிமண்ணை வச்சு சுத்துவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. இவ்வளவு களிமண்ணை தூக்கி, களிமண் இல்லை, அந்த மண்ணு, அந்த பிசைஞ்ச மண்ணை அப்படி தூக்கி வச்சு அப்படியே கிரு 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 கிருன்னு சுத்தி விட்டு, இப்ப எல்லாம் மோட்டர் போட்டாங்க, முந்தி பெரிய இதை வச்சு சுத்துவாங்க, சுத்தி விட்டு அப்படி கையை வச்சு அப்படி அப்படி அந்த குயவன் கையை வச்சாருன்னா அழகா பாண்டம் வரும். ஆமென். சில பேர் மேல கையை வைக்கிறதுக்கே பயப்படுறாரு. ஏன்னா நீ களிமண்ணா இருக்கிற, உன்னை முழுவதுமா என் கையில என்ன செய்ய மாட்டேங்கிற, தரமாட்டுற. என்ன செஞ்சாலும் ஐயோ ஐயோ ஐயோங்கிற. சில பேர் பாத்தீங்களா, ஆபரேஷன் பண்ண உள்ள போக முன்னாடியே கூப்பாடு போட்டு கத்திடுவாங்க. இன்னும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கூட போயிருக்க மாட்டாங்க. ஊசியை கையில எடுத்த உடனே ஊசி குத்துனதாக இங்க கத்துற ஆட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி கேஸ், என்னன்னாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில விடுறவங்க தான் கர்த்தரால வணையப்படுறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்படி யாரு விடுவா அப்படின்னா, என் ஆண்டவர் எனக்கு எதையும் தீமையா செய்யவே மாட்டார். ஆமென். அந்த நம்பிக்கை உள்ளவங்க தான் கர்த்தர் கையில முழுவதுமா என்ன செஞ்சாலும் சரி, நான் அவர் கையில இருக்கேன், அவர் என் கூட இருக்கிறார், எனக்கு நடந்தது நடக்க போறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்னு விசுவாசமா இருக்கிறேன். என்ன நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஏன் ஸ்தோத்திரம் வரல அப்படின்னா, கர்த்தர் மேல விசுவாசமே என்ன விசுவாசம் இல்ல? சத்தமா சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். நான் அவரை நம்பி இருந்து அவரிடத்துல முழுவதும் என்னை ஒப்பு கொடுத்து அவரே கதின்னு வந்து அவரே எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்த எனக்கு அவர் தம் மனசார எனக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டார். அவனை நடக்கிறதெல்லாம் நன்மையா? என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மையாவா இருக்கு? இல்ல, தீமை மாதிரி தெரியும், ஆனா அது நன்மை. ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்து என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அறிந்து இருக்கிறவன் கர்த்தரை எப்பயும் நன்றி ஆண்டவர், நீர் ஒன்றையும் தீமையாய் செய்ய மாட்டீர், நீர் எதையும் தவறாய் செய்ய மாட்டீர். என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது, அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள திடமான நம்பிக்கை இருந்து ஸ்தோத்திரம் சொல்ல தைரியமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவனுக்கு முன்னமே சொல்லப்படல. யோபுவுக்கு எடுக்க போறேன்டா சொல்லல, எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்று 2 மடங்கா உனக்கு திருப்பி தருவேன்னு சொல்லல. ஆனா எதுவும் தெரியாது, மேல நடக்குது கீழே நடக்குது மட்டும்தான் தெரியுது. ஒரே நாள்ல அத்தனையும் போச்சு, ஒரே நாள்ல பிள்ளை போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் எந்திரிச்சு என்ன செஞ்சானா, சட்டைய கிழிச்சிட்டு தலைய சிரைச்சிட்டு என்ன சொன்னா, ஐயையோ போச்சேன்னு சொல்லல. ஆமென்.
எல்லாம் நாசமா போச்சுன்னு சொல்லவே. நம்ம ஒரு சின்ன காரியம், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு 10 மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்கு சொல்லுங்க? 10 பசு மாடு இருக்கு. ஒரு 40 ஆட்டுக்குட்டி இருக்குது. இதை அவங்க ரெகுலராக மேய்ச்சிக்கிட்டு போவாங்க, வருவாங்க, பால் கறப்பாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ரெகுலராக நடக்கிறது. ஒரு விஷயம், அப்படி மேய்த்து கொண்டு காட்டுக்கு போகும்போது கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த 10 மாடு 40 ஆடு இருக்குது. மொத்தமாக அப்படி மேய்ச்சிக்கிட்டு போகும்போது அது இந்த மாதிரி புல்லுக்குள்ளே இந்த மாதிரி என்ன செய்யுது, போய் மேயுது. மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மாட்டிலேருந்து வாயிலேருந்து குபுன்னு என்ன செஞ்சிருச்சு, முறையாக வந்து டொபக்குன்னு சாஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, ஏதோ பாம்பு தேண்டிடுச்சு. இந்த மாதிரி புதருக்குள்ளே போனால் என்ன தெரியும், எது இருக்குன்னு தெரியும். ஒன்றும் அந்த மாடை காப்பாற்ற, அது நல்ல பால் கொடுக்குற நல்ல ஒரு மாடு, ரெகுலராக பால் கொடுக்குற மாடு. அந்த மாடை எவ்வளவோ அவரும் தட்டி கிட்டி பார்த்து சரி பண்ண முடிஞ்சா என்ன கடிச்சதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை. அது அந்த ஒத்த மாடு செத்த உடனே படக்குன்னு மற்ற ஆடுகளையும் என்ன செஞ்சிட்டாருன்னா பற்றிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி போச்சுன்னொடனே அதை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாங்க இல்லையா? அதை என்ன செய்ய முடியும்? காட்டில் தூக்கிட்டு வர முடியும். பல கிலோ 15-20 கிலோமீட்டருக்கு அப்புறம் 400 கிலோ இருக்கும். ஒன்றும் செய்ய முடியல. அதை வந்தா வீட்டில் வந்தனா ஒரே இளவு வீடு மாதிரி தூக்கம். பசுமாடு செத்து போச்சு. 40,000 ரூபா பெருமை, 35,000 ரூபா பெருமை, இப்படி அநியாயமா போச்சேன்னு அழுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நானா அந்நேரம் போகணும்? ஆமென் சொல்லுங்களேன். அங்கே நான் போயிருந்தேன். அங்கே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. வாங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோம்னு என்னைய போய் கூப்பிட்டு போனாங்க. நான் போய் உட்காந்துருக்கிறேன். இப்படி எங்கள் மாடு, அது நல்ல அருவாந்த மாடு, இத்தனை லிட்டர் பால் கொடுக்க பாருங்க. இப்படி மரமுறையாக வந்து அது செத்து போச்சு. அதை காப்பாற்றவே முடியலை அப்படின்னாங்க. அப்படியா? எத்தனை மாடு செத்துதுன்னு கேட்டேன். ஒரு மாடு தானே, 10 மாடு சாகலையான்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை ஆடு செத்துன்னு? ஒரு ஆடும் சாகலைன்னாங்க. ஒரு மாடு தான் செத்துதா? அதுக்கு தான் உட்காந்து அழுகுறீங்களா? நீங்க தான் யோபுக்கு தங்கச்சி. அல்லேலூயா. நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க. யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான் தெரியுமா உங்களுக்கு பைபிள்ல? ஆமா. அவனுக்கு எத்தனை ஆயிரம் மாடு இருந்ததா, எத்தனை ஆயிரம் ஆடு இருந்ததா? வாசிங்க. முதல்ல 2-3 வசனத்துல இருக்கு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல 7,000 ஆடு, 3,000 ஒட்டகங்கள், 3,000 ஒட்டகம், 10,000 ஆச்சு. 500 ஏர் மாடுகளும், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி மொத்தத்துக்கு 9,000 ஆச்சு. 9,000 மிருக ஜீவன், ஒட்டகம், ஏர் மாடு, ஆடு, கழுதை. அல்லேலூயா. 9,000 மொத்தத்துக்கு எண்ணிக்கையில் மட்டும். ஆடு, மாடு, கழுதை, ஏர் மாடு. அதே மாடு வச்சுக்கோ. ஏர் மாடுனா நல்ல ஸ்ட்ராங்கான காளை மாடு. ஒரே செகண்ட்ல போச்சு. மேல உள்ள 2வது வசனத்துல வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் 10 பிள்ளைகள். சேம் ஒரே நாள்ல ஒரே மணி நேரத்துல வந்து சொல்றாங்க, இப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு. அப்படியே 4 மூலையிலையும் காத்தடிச்சு டம்முன்னு விழுந்து 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க. நான் ஒருத்தந்தே தண்ணி மோக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன், நான் மட்டும்தான் தப்பிச்சேன் சொல்றதுக்காக வர்றேன். எல்லா இடத்துலையும் ஒருத்தந்தே தப்பிக்கிறான். வேலைக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, எல்லாரும் போச்சு. இப்ப தலைவர் சிங்கிளா நிக்கிறாரு, வீட்டுக்காரி சிங்கிளா நிக்கிறாங்க. இப்படி சிங்கிளா ஓடியா வந்தாங்க. ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பம்போது சொன்னாரு, என்ன சொன்னாரு?
அவரு தேவனுடைய பிள்ளையா? அந்த ஒத்த மாடு கீழே விழுந்து செத்து போச்சே, அதுக்கு ஒப்பாரி வச்சு இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னே? ஒரு வாரமா ஆச்சு சார். ஒரு வாரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு மாடு, அது இவங்க குறை இல்லை, அது பாம்பு கடிச்சு செத்து போச்சு. பாம்போ தேளோ அல்லது ஏதோ ஒன்று கொட்டினா அப்படி ஆயிடும். நமக்கு அதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒத்த மாடு செத்ததுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இத்தனையும் போச்சுன்னா நம்ம ஏசுநாதரை வந்து ஏசியே கொன்றுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 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 டப்பா படும் போது ஒரு களி சரியா வராம 10 தடவை அந்த உன இது என்ன கழித ஏசுனார் ஏன் இந்த பாடுபடுத்துறாரு? ஏசுனாரா வந்து பாடுபடுத்துறாரு அந்த டப்பா படும் போது? ரெண்டு தடவை நாடா உக்காந்துருச்சுன்னா ஆண்டவர் கொடுக்குற வசவுக்கு அளவே கிடையாது. ஒரு 10 நாள் வேலை இல்லாம போச்சுனாக்கும் பெரிய விசுவாசமே தொலைஞ்சு போயிருது. நம்ம பிழைச்சிருவோமா அப்படின்னு. என்ன நம்முடையதான காரியம்? ஏன் அப்படின்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கல. இந்த வசனத்துல 34 என்ன சொல்றது? 8வது வசனமா? 34 கர்த்தர் நல்லவர். எத்தனாவது வசனம்? 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நமக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை. ருசிச்சனா அவற்றை இருந்து எதுவும் தீமை வராது. நடக்கிறது வேணா தீமையா தெரியலாம், தீமை மாதிரி இருக்கலாம், நமக்கு வேணா தீமையா தெரியலாம். ஆனால் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சின்ன கஷ்டம் வந்த உடனே புலம்பல் புலம்பல் புலம்பல், பெரிய புலம்பல் புஸ்தகத்தையே எழுதுறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில துதி தான் அதிகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. பாப்பாரு என்னடா இந்த மாதிரி நம்ம அவன்கிட்ட இருந்து எடுத்தாலும் சோத்திரம் சொல்றான், கொடுத்தாலும் சோத்திரம் சொல்றான், எடுக்கும் போதே ரொம்ப சோத்திரம் சொல்றான், இதை எடுக்காதரான்றார். ஆமென் சொல்லுங்களேன். திருப்பி 2 மடங்கா 4 மடங்கா கொடுப்பார். எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உண்டாவதாக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். பவுலப்போஸ்தலன் எந்த நிலைமையிலும், சொல்லுங்க, எந்த நிலைமையிலும் என்ன வந்தாலும். அதனாலதான் நீங்க அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 25 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. 16-25 வாசிச்சு நம்ம அப்படி முடிப்போம். 16. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இங்க என்ன நடந்தது? ஆண்டவருடைய நாமத்தை அறிவிச்சு சுவிசேஷத்தை சொன்னதுக்காக அங்க ஜனங்கள், அந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் கை கொள்ளவும் கூடாத முறைமைகளை இவங்க வந்து போதகம் பண்ணி பெரிய கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு வந்து அடிச்சு துவைச்சு தொங்க போட்டு எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில கையையும் காலையும் தொழுமரத்துல மாட்டி வச்சுட்டாங்க. எதுக்காக? எதுக்கு அடிச்சாங்க? சொல்லுங்க. எதுக்காக அப்படி அடிச்சு தொங்க விட்டாங்க? ஆண்டவரை பற்றி சொன்னதுக்காக. இப்படி உமக்கு ஊழியம் செஞ்சு நான் அந்த பாடுபடணுமா? ஆண்டவரை சொன்னாக்க பிசாசுக்கு பொறுக்காது. ஆமென் சொல்லுங்க. நீங்க போய் ஒரு புதுசா ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க மேல இறக்கப்பட்டு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கள பிடிச்சிருக்கிற பிசாசுக்கு விரோதமான ஒரு யுத்தம் பண்றீங்க. ஆமென். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லட்டுமா உங்களுக்கு? அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிற பிசாசு இருக்குல்ல, சுவிசேஷம்ங்கிற பாதரட்சை அப்படின்னா என்னது? சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும்
பாதரட்சியை தமிழ்ல சொல்லுங்க நமக்கு புரியும்படி. செருப்பு. சுவிசேஷத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பாதரட்சியை கையில் எடுத்துக்கொண்டு இயேசு நல்லவர்னு சொன்னவனே சப்புன்னு ஒரு அடி. ஆமென் சொல்லுங்க. இயேசு உன்னை ரட்சிக்கிறார் சப்புன்னு ஒரு அடி அப்படின்னு அடிக்கிறதா அவன் நினைக்கிறான் செருப்பு கொண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ பிசாசு அவங்க மேலே இருக்கு. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார்னு நீங்கள் சொல்ல சொல்ல பிசாசுக்கு செருப்படி உழுகுதுன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறவனை போய் நீங்கள் போய் ஒரு 4 செருப்பை வந்து சத்துன்னு வெறுத்தனா சும்மா இருப்பாங்களா? நீ எவ்வளவு திமிரு இருந்தால் நீ என்னைய வந்து செருப்பை வச்சு அடிச்சிருப்பேன், நேராக நம்ம வீட்டில் வந்து நினைப்பான். புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தை சொல்லும் போது வீடுகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வீட்டில் குழப்பம் வரும். சும்மா இருக்கிற மனுஷன் வந்து அடிப்பாரு. புரிச்சுக்கோங்க. அங்க வந்து தலைவர் என்ன செஞ்சிருவாரு? தலையில ஏறிடுவாரு. பயங்கர பிரச்சனை வரும். நான் இப்போத்தே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றது இப்போ என் வாழ்க்கையே நடுத்தர நிற்கிது. இப்படித்தான் வரும். அதனாலதான் முதல்ல ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், பிசாசை தொடக்கூடாது. ஆமென். அதனால ஆயத்தத்தோட போகணும். அதே பலவானை முந்தி கட்டுறது. போன வாரம் பார்த்தோம், பலவானை முந்தி கட்டிட்டு தான் போகணும். முந்தி ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு போகணும். அப்போ நான் பிசாசு வந்து பாருங்க, நான் எதுக்காக இதை சொன்னேன்? சுவிசேஷத்தை சொல்லும் போது சும்மா இருக்க மாட்டான். அவன் உடனே வந்து இங்கே வந்து என்ன செய்வான்? பின்னாடி வந்து கிரியை செய்வான். ஒரு பொம்பளை அங்கே பார்த்தீங்கன்னா குறி சொல்லுகிற பொம்பளை, அந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து. குறி சொல்றது எதுன்னு பார்த்துக்கோங்க. குறி சொல்ல ஏவுகிற ஒரு பிசாசின் ஆவி. குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். உள்ளதானே சொல்லியிருக்கா? பொய் சொன்னாளா? பிசாசு பொய் சொல்லுதா? உன்னதத்தையும் சொல்லு. இவன் இந்த ஊழியக்காரன், உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்ல வந்திருக்கிறான்னு கூக்குரலிட்டவுடனே மக்கள் அலாட் ஆயிடுவாங்க. அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு டென்ஷன் ஆகி பவுல் சினம் கொண்டு கோபப்பட்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாரு. வெளியே போனா வெளியே போயிடுச்சு, நேரம் இன்னொருத்தனுக்குள்ள போயிடுச்சு. அங்க போனா அந்த ஊரையே கலகப்படுத்தி இவங்களுக்கு விரோதமா தெரிஞ்சு இவங்களை போட்டு மொங்குன்னு மொங்கி சட்டையை கிழிச்சு அடிச்சு துவைச்சு போட்டு சிறையில போட்டு அடைச்சிருச்சு. ஆமென். பிசாசு துரத்தினோடனே பிசாசு உடனே போயிட்டு சரி போயிடுறப்பான்னு போகாது. போறேன் உன்னைய போட்டு தள்ளிட்டு தான் போறேன்னு சொல்லி தான் வரும். ஆமென். அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? தாங்கணும். அவருக்கு தெரியும். யாருக்கு? பவுலப்போஸ்தலனுக்கு தெரியும் இது இப்படித்தான் செய்யும்னு. அடிச்சு தொங்க விட்டாங்க, ரத்தமெல்லாம் வலியுது, கையும் காலையும் மாட்டிவிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ என்ன செய்வான்? ஆண்டவரே, இதுக்கு தான் எங்களை போக சொன்னீரான்னு தெரியல, ஆனால் நீர் போக சொன்னீர்னா ஒரு காரியம் நடக்கும். ஆமென். நீர் போக சொன்னீர்னா ஒரு காரியம் நடக்கணுங்க. என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு சரி பாடுவோம்டா அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து விட்டான் பாருங்க. வசி வாரமே அசைஞ்சது. ஜெபம் பண்ணும்போது அசைஞ்சதா? அந்த வசனத்தை எப்படி இருக்கு? தேவனை துதி. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி முதல்ல ஜெபம் பண்றாங்க. ஏன்னா நிலைமை சரியில்லை, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசனை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், மாம்சத்தில் இருக்குமா. அப்படின்னா உடனே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா, நீங்க எதையும் தப்பா செய்ய மாட்டீங்கப்பா, நீங்க எதையும் என்ன செய்ய மாட்டீங்க, தவறாக செய்ய மாட்டீங்க. ஆனால் இப்படி வந்து நிலைமை வந்துருச்சு, நீர் எதை செஞ்சாலும் நன்மை செய்வேன். சரி, கர்த்தர் நல்லவர், சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்து விட்டா, பாட்டு பிடிச்சு முடிக்க முன்னாடி சிறையும் காலி, கையில் இருக்கிற கட்டும் காலி. ஆமென் சொல்லுங்க. அவங்க 1 மாசமெல்லாம் உள்ள இல்லை, 10 நாள்லாம் உள்ள இல்லை. அந்த காயம் அந்த காயம் வந்து அடிச்ச ரத்த காயங்கள் காயம் முன்னாடி விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன்.
அப்புறம் அவங்க தாமதிக்கவே இல்லை. கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு செய்வார்னு பாடி துதி செய்ய ஆரம்பிச்ச உடனே சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவங்க கிறுக்கு பேரா இருப்பாங்க கூட, இந்த அடி அடிச்சு இன்னும் பாடுறாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடி விழுந்தது பாருங்க. அஸ்திவாரமே அசைஞ்சது. எல்லாருடைய கட்டுகளும், இவங்க கட்டுகள் மட்டும் உடைஞ்சல, கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கட்டெல்லாம் உடைஞ்சது. ஆமென். அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் பிலிப்பி சபை உருவாகிற இடம். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீடு தான் பிலிப்பி சபை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அடி கொடுக்குறாரு, அல்லது ஒரு 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 சிக்கல்ல மாட்ட வைக்கிறாரு, அல்லது மாட்டி இருக்கிறதுக்கு அனுமதிச்சாரு அப்படின்னா அங்க ஒரு நன்மை விளைய போதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு வகையான சிக்கல்ல நீ மாட்டின மாதிரி இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா அங்க ஒரு நன்மை விளையும். ஆமென். பிலிப்பியர் சபையை குறித்து எழுதும் போதும், பிலிப்பியர்கள் எழுதும் போதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொன்னேன். என்ன விஷயம் என்னாக்கும், இந்த எங்க பட்டணத்துக்கு வந்து அடிச்சு தொங்க போட்டு அடின்னு அடிச்சு உங்க காயப்படுத்தணுமே அவங்க நினைச்சு என்ன செய்றாங்க, வேதனைப்படுறாங்க. சந்தோஷமா இருங்கடா, கர்த்தர் நன்மை தான்டா செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 16 கடைசி வசனம் சூப்பரா இருக்கும். பாருங்க 16 கடைசி வசனம் வாசிங்க. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். நீங்க என்ன இந்த சம்பவம்லாம் நடந்து அடிச்சு பிடிச்சு பிறகு அசைஞ்சு விடுதலையாகி அவங்களே வந்து அதிகாரிகளே வந்து இவங்களை விடுதலையாக்கி வெளியே போறாங்க. போய் யார்கிட்ட போறாங்கன்னா லீதியாள்கிட்ட போறாங்க. முதல் ரட்சிக்கப்பட்ட லீதியாள் வீட்டுக்கு போறாங்க. லீதியாள் வீட்டுல என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். லீதியாள் தான் முதல் ரட்சிக்கப்பட்டவ. அவருடைய மனதை திறந்து அவங்களும் அவங்க வீட்டு ஆளுகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கதான் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் ரெகுலரா ஜெபம் பண்ண அங்க எதுக்கு போவாரு? ஆத்தங்கரைக்கு போவாரு. போயிட்டு வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்து இவங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அடிச்சு நொங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அங்க துதிக்கிறாரு, அங்க கட்டுகள் உடையுது, அங்க சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டு அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படுது. இப்ப அந்த அதிகாரிகள் வந்து இவங்களை வெளியே தள்ளுறாங்க. என்ன செய்யறாங்க? வெளியேற்றுறாங்க. சிறைச்சாலை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பட்டணத்தை விட்டே போயிருங்கிறாங்க. அப்பம்போது மறுபடியும் லீதியாள் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஏன் இப்படி எங்க பாஸ்டருக்கு நடந்து போச்சேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்படி ஆயிப்போச்சே, இப்படி எங்க ஜெபத்தை எங்க பாஸ்டருக்கு ஆயிப்போச்சே, பவுல போசனுக்கு ஆயிருச்சே, ஆண்டவரே ஏன்னு சொல்லி அவங்களுக்கு தாங்க முடியாத துக்கம். இவரே போய் நின்று அடி வாங்கின கையோட, ரத்தம் அடிக்கிற கையோட, தேவன் எதை செய்தாலும் நன்மையாய் செய்வார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யுங்கள் ஆறுதல் இவர் சொல்றாராம். ஆமென் சொல்லுங்களேன். அடி வாங்கினவருக்கு ஆறுதல் சொல்லணுமா, அல்லது அடி வாங்கினவர் வந்து ஆறுதல் சொல்லுவாரா? கிறிஸ்தவம் கொஞ்சம் வேற மாதிரி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இழந்தவர், அடி வாங்கினவர், பாதிக்கப்பட்டவர் வந்து அவங்க கிட்ட வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எதை செஞ்சாலும் அழுகாதீங்க, கர்த்தர் என்ன செய்வார், நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த நிலைமையா இருந்தாலும் சரி மனரம்மியமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி வரும்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த உள்ளத்திலிருந்து தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும். அவரிடத்துல எந்த தீமையும், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 1:15 யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் மாசு மறு கெட்டது எதுவும் கிடையாது. ஆமென். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன்,
கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம் என்னை குறித்து இருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசித்து யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒன்றும் தீமையாய் நடப்பதில்லை. ஆமென். நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஒருவேளை உனக்கு தீமை நடந்திருக்கலாம், தீமையை போன்ற காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனா அதிலிருந்து முளைக்கிற நன்மையை ஒரு நாளும் யாரும் தடுக்க முடியாது. ஆமென். நீ ஒரு விதை, ஆமென் சொல்லுங்க. விதைக்கு நடக்கிறது வேணா அநியாயமா இருக்கலாம், அதை போட்டு மண்ணுக்குள்ள மூடி புதைச்சிடலாம், போச்சு சோழி முடிஞ்சு வச்சு நினைக்கலாம். இல்ல, ஒரிஜினல் விதை மண்ணை என்ன செய்யும்? பிளந்துக்கிட்டு வந்துட்டல்ல. ஆமென் சொல்லுங்க. சொல்லுமா இல்லையா? நீங்களும் நானும் விதை, சீடு. ஆமென். கர்த்தர் உங்களுடைய என்னை நல்ல விதையா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விதை தனியா இருக்கிற வரைக்கும் தனியா தான் இருக்கும். அதை மண்ணுக்குள்ள போடும் போது நம்ம ஜாஸ்வா சொன்னதான் சொல்லுவாரு, உன் மேல சேற்ற அள்ளி வீசுறானா, தூத்துறானா. சில பேரை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, சில ஊழியர்கள் மேல தேவையில்லாத களங்கத்தை உண்டு பண்ணும்படி சேரை அள்ளி வீசுறான். நீ விதையா இருந்தா சேறு உன்னை மூடும், ஆனா சேற்றுக்குள்ள இருந்து நீ முளைச்சு வந்துருவ. ஆமென். சேறு விழுகும் போது நினைக்கலாம், இந்த பாரு பேரு கெட்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூடிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா கொஞ்ச நாள் தான். ஒரு சேத்துல விழுந்த விதை என்ன செய்யும்? முங்கிரும், மறைஞ்சிரும். ஆனா மறுபடியும் விளைஞ்சு வரும்போது அந்த சேரால ஒண்ணுமே, உன் மேல விழுந்த சேருதான் நீ முளைக்கிறதுக்கே காரணமாயிருப்ப. ஆமென். அப்படின்னா நமக்கு வர்ற பாதிப்புகள், நமக்கு வர்ற பிரச்சனைகள், நமக்கு வர்ற போராட்டங்கள் தான் நமக்குள்ள இருந்து ஜீவனை வெளியே கொண்டு வர்றதுக்கே வாய்ப்பா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு அனுமதிச்ச காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு வரப்பண்ணின போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று அப்படி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே என் நாவில் ஒலித்திடுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி பாடுவோமா ஆண்டவரே? ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. சத்தமாய் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பெரிந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெரிந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே சத்தமாய் பெரிந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. வல்லவர் நல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே.
ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? தீய மொழி வஞ்சக செயல் நம்மை விட்டு விலக்கிடுவோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு அகற்றிடுவோம். ஆனந்தமே தெரிந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, ஆனந்தமா பாடுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானா சத்தம்? சத்தமா ஆனந்தமே பேரின்பமே முழு பலத்தோடு. வல்லவர் நல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நல்ல கையை தட்டி அப்பா உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. காலையிலும் மாலையிலும் நடு இரவிலும் எவ்வேளையிலும் எந்த நிலைமையிலும் என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி. சத்தமா சொல்லுங்க பிரதர், வாயை தரங்க. ஓ, கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அவைகளை தியானித்து 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 நன்றி ஐயா. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு எந்த தீமை நீங்க இதுவரைக்கும் செய்யவே இல்லை. நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பித்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க செய்த எல்லாம் நன்மை நன்மை. வாயை திறந்து சொல்லுங்க, நன்மை நன்மைக்கு ஏதுதான், நல்லதுக்காகத்தான். சொல்லுங்க, நல்லதுக்காகத்தான் நடக்குது. ஒன்னும் தீமை கிடையாது. நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அந்த தீமை உனக்கு நன்மையா மாறும். நீ தீமைன்னு நினைக்கிற அந்த காரியம் நன்மையா முடியும் பாரு, அதுல தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, எங்க வாழ்க்கையில உம்மை ருசிக்கிற அனுபவம் வரட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி வாயில ஓயாம சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இனி வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 கர்த்தரை துதிச்சு, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறது நிமித்தம், கிருபை உள்ளவராய் இருக்கிறது நிமித்தம், அன்புள்ளவராய் இருக்கிறது நிமித்தம், ரட்சிப்பை தந்தவராய் இருக்கிறதுனால அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். நன்றி அறிதல் உள்ள இருதயம் வரட்டும். இல்லாததையே நினைச்சு துக்கப்பட்டு சோர்ந்து போகிற நிலைமை மாறட்டும். கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிற அனுபவம் வரட்டும். அப்படின்னு செய்து மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இருக்கிற பிரயாணத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த தூர பிரயாணத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். நாங்கள் போக முன்பதாக ஒரு நல்ல செய்தி வரட்டும். அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நல்ல செய்தியை நாங்கள் கேட்க உதவி செய்யும். தேவனுக்கு சித்தமானது உம்முடைய கையினால் வாய்க்கட்டும். நாங்கள்
போய் சந்தோஷமாய் அவர்களை பார்த்து திரும்பி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பிரயாணங்களில் கூட இரும். அதுவரையிலும் சபையை தேவனுடைய கரம் பாதுகாத்து எந்த தீமையும் எந்தவித நாசமோசங்களும் சபையை ஜனங்களை அணுகாதபடி உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்து நடத்தும். அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.